தலைப்புச் செய்திகளில் இடம் பிடிச்சிருக்காரு ஆளுநர் ரவி. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த வருஷமும் தேசிய கீதம் இசைக்கப்படலை அப்படிங்கிற காரணத்தை சுட்டிக்காட்டி ஆளுநர் RN ரவி உரையை புறக்கணித்து அவையை விட்டு வெளியேறியிருக்காரு. இது பற்றி அமைச்சர் மனோ தங்கராஜ் தன்னுடைய கண்டனத்தை சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்கார். அவர் என்ன பதிவிட்டிருக்கார் அப்படின்னா, எந்த மனிதனுக்கும் முதல்ல அவன் பேசும் மொழி, அவன் சார்ந்த இனம், பின்னர் சொந்த நாடு அப்படிங்கிற பற்று இருக்கிறது இயல்பான ஒன்றுதான். அதுபோல தான் தமிழர்களுக்கு தமிழ், தமிழ்நாடு, இந்தியா அப்படிங்கிற உணர்வும், தமிழ்தாய் வாழ்த்து மீது பற்று அப்படிங்கிறதும் உணர்வுல கலந்த ஒன்று. இது தமிழர்களுக்கு மட்டும் கிடையாது, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொருந்தக்கூடிய உண்மை. தமிழ்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திலையும் தேசிய கீதம் கடைசியிலையும் இசைக்கப்படும் மரபு தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டவுடன் ஆளுநர் உரையை தொடங்கி வாசிச்சு முடிச்சதும் தேசிய கீதம் இசைக்கப்படுவதை நிகழ்ச்சி நிரலாக கொண்டிருந்த இன்றைய சபையில் கலந்துகிட்ட ஆளுநர் திட்டமிட்ட துவக்க நிலையிலேயே வெளியேறிட்டு போகிற போக்கில் தேசிய கீதம் பாடலை அப்படின்னு அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் கூறியது கூச்சமற்ற பொய். அரசுடைய தரவுகள் துல்லியமா இல்லை அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு? சபை மரபுப்படி நடந்து கொள்ள தெரியாதவர் இப்படி பேசுவதை தான் அறிவார்ந்த சான்றோர் சாத்தான் வேதம் ஓதுவது அப்படின்னு சொல்றாங்கன்னு அமைச்சர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு.